Hi friends, welcome to Ammi Chutney. இந்த வார சண்டே ஸ்பெஷலில் டிஃப்ரெண்ட்டான பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே என்னெல்லாம் ஆட் பண்ணால் இந்த பன்னீர் பராத்தா சாஃப்டாக வரும் அப்படின்றதையும் என்ன சைட் டிஷ் மேட்சாக இருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது சாஃப்டான பன்னீர் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு பராத்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பராத்தா சாஃப்டாக வர்றதுக்காக காய்ச்சின பால் 1/2 கப் சேர்த்துக்கிறோம். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர் கூட இதில் ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பராத்தாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பராத்தா நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா பிசைஞ்ச மாவு 3 மணி நேரத்துக்கு ஊற போடணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணி போட்டு இது மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போது பராத்தாக்கு பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீட்டிலே செஞ்ச பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கையும் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பன்னீரை துருவி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பாதி அளவு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக இஞ்சி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதில் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி இது மாதிரி லைட்டாக தெளித்தா போதும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். இப்போது மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போய் தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பன்னீர் மசாலாவோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போது இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பராத்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா லஞ்சுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மசாலா மேஷ் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம். நம்ம வீட்டிலே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் வச்சு வெரைட்டியான நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். பராத்தாக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருந்தோம். அதை 4 உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 4 பராத்தா செய்யலாம். இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணிடலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருந்த பன்னீர் மசாலாவை இது மாதிரி உள்ளார வச்சு 4 பக்கமும் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி கையால் இது மாதிரி தட்டிட்டு பராத்தா தேய்க்கும் போது ரொம்ப வேகமாக தேய்க்காமல் இது மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம தேத்தி வச்சுருக்கிற பராத்தாவை போட்டுடலாம்.
பராத்தா சாஃப்டாக வரணும்னா அது செய்யும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா பராத்தா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், பராத்தா நல்லா உப்பி வந்திருக்கு. பராத்தா நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவை 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். பராத்தா 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பராத்தா போடுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா பராத்தாவை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துடும். இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான பராத்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பன்னீர் பராத்தாக்கு கெட்டி தயிர் அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சண்டே ஸ்பெஷல் பன்னீர் பராத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.